உங்களுடைய எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் ஆகவோ ரெக்கமெண்டேஷனாவோ எடுத்துக்க வேண்டாம். உங்களுடைய ஓன் ரிசர்ச் மூலமா மட்டுமே நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸை எடுக்கணும். சரிங்களா? மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பைசா மாஸ்டர் தமிழ்ல பார்க்க போற முக்கியமான டாபிக் என்னன்னா, இந்த கோல்டுக்கு ஸ்டாப் லாஸ் வைக்க முடியுமா? கோல்டுக்கு அப்படி ஒரு ஸ்டாப் லாஸ் வைக்க முடியும்னா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை பாதுகாத்துக்கலாமே அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அவங்க எல்லாருக்கும் பதில் சொல்ற விதமா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதாவது சாஃப்ட்வேர் கம்பெனியோட டாப் 10 கம்பெனியும் அதை எப்படி நம்மளோட போர்ட்ஃபோலியோல சேர்க்கணும், அதை எப்படி பார்க்கணும், அந்த மாதிரி அனலைஸ் வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். உங்களோட போர்ட்ஃபோலியோல இந்த 2026க்கு சாஃப்ட்வேர் கம்பெனி எப்படி சேர்க்கணும்னு இந்த வீடியோ பார்த்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ நம்ம கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டோட ஸ்டாப் லாஸ்க்கு வந்துடுவோம். ரைட். இப்போ கோல்டு டெய்லி பேசிஸ்ல பார்த்தீங்கன்னா 5%, 4%, 3% வளர்ந்துகிட்டே இருக்கு. இப்படி வளர்ந்துகிட்டே இருக்கக்கூடிய இந்த கோல்டு ஏதாவது ஒரு கட்டத்தில் என்ன ஆகும்னா ரிவர்ஸ் ஆகும் அப்படின்னு நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. ரிவர்ஸ் ஆகும்போது நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் என்ன ஆகும், கொலாப்ஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் அது சொல்ல வர பாயிண்ட். அப்ப இதுக்கு ஒரு ஸ்டாப் லாஸ் கிடைச்சா இந்த இடத்துல நம்ம ஸ்டாப் லாஸ் பண்ணலாம் அப்படின்னா எந்த பிரைஸ்ல ஸ்டாப் லாஸ் பண்ணலாம்னு தெரிஞ்சதுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறது தான் உங்களுடைய மேஜர் கொஸ்டின் இல்லையா? ரைட். நம்ம அதை பார்க்கறதுக்கு முன்னாடி கோல்டோடைய கடந்து வந்த பாதையும் அது இது மாதிரி ஏற்கனவே நடந்திருக்கா அப்படிங்கிறதையும் ஐஎன்ஆர்ல எப்படி மூவ்மெண்ட் வந்திருக்குங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்டாப் லாஸை நம்ம செட் பண்ணுவோம். ஓகே. லாஸ்ட் 4 இன்சிடென்ட் நான் கொடுக்குறேன். இந்த கோல்டு எப்பெல்லாம் வளர்ந்தது, எந்த மாதிரியான சமயத்துல, அதுக்கப்புறம் எப்பெல்லாம் ரிவர்ஸ் ஆச்சு அப்படிங்கிறத. அதுக்கு முன்னாடி நான் எப்பவுமே கோல்டு பிரைஸை எந்த வெப்சைட்ல பார்ப்பேங்கிறதையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோட கடைசியில சொல்றேன். எப்படி பார்க்கணுங்கிறத சொல்றேன். ஏன்னா நீங்க எல்லாம் கோல்டு பிரைஸ் எக்ஸாக்டா என்ன பிரைஸ்ங்கிறத என்ன பண்ணுவீங்க, வெப்சைட்ல போய் தேடுவீங்க. அப்படி இல்லாம நம்ம என்ன பண்ணலாம்னா மொபைல்லயே ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணியும் பண்ண முடியும். அதை நான் கடைசியா சொல்றேன், பார்க்கலாம். ரைட். இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாருங்க. ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் எப்போன்னா 1979 to 80 ஒரு முறை என்ன இருக்குன்னா, டாலர்ல சொல்றேன் நான் இதெல்லாமே. ஒரு அவுன்ஸ் கோல்டு 226 ரூபாயில இருந்த டைம்ல இருந்து $850 வரைக்கும் போன அந்த ரேட்டு $585 வரைக்கும் குறைஞ்சதும் உண்மை. ஏன்னா அப்ப அதிகமான ரேட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சிருந்தா பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்காக சொல்ல வந்தேன். அடுத்தது 2வது இன்சிடென்ட் பாத்தீங்கன்னா 2008, அதாவது இந்த லீமன் பிரதர்ஸ் பேங்க் பிரச்சனை வந்தது இல்லையா, அந்த ப்ராப்ளம் சமயத்தில் 2008ல இருந்து 11 வரைக்கும் பார்த்தீங்கன்னா $700 இருந்த ஒரு அவுன்ஸ் கோல்டு உங்களுக்கு $1900 வரைக்கும் ரேட் ஏறினது உண்மை. ஆனால் மீண்டும் அது 30%க்கு மேல டவுன் ட்ரெண்ட் எடுத்து அது 1200க்கு கீழேயுமே போயிடுச்சு. சரிங்களா? இதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இது மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்திருக்கா காலத்துல அப்படின்னா எஸ் நடந்திருக்குங்கிறத புரிய வைக்கிறதுக்காக தான் சொல்றேன். 3வது பார்த்தீங்கன்னா 2020, அதாவது கொரோனா பீரியட்ல உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் எல்லாம் கொலாப்ஸ் ஆயிட்டு இருந்த அந்த சமயத்துல $1300 பெர் அவுன்ஸ் இருந்தது. அது 2000க்கு மேல போச்சு. பட் ரொம்ப நாள் இல்லை அந்த பிரச்சனை, இமீடியட்டா ரிசால்வ் ஆயிட்டதுனால உங்களுக்கு அது பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணல. பட் ஸ்டில் அந்த பிரைஸ் போச்சுங்கிறது உண்மை. அதுக்கப்புறம் மார்க்கெட் திரும்பவும் குறைஞ்சது நம்மளால பார்க்க முடிஞ்சது. கடைசியா பாத்தீங்கன்னா 2022ல இருந்து இந்த ரஷ்யா உக்ரைன் போர் நடந்தது. அதுக்கப்புறம் இப்ப ட்ரம்ப் பிரச்சனை பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு $1900 இருந்து இப்போ 2400 போய் போன வருஷம் 2024ல. அதுக்கப்புறம் 2025, 26ல பாத்தீங்கன்னா $5500 பெர் அவுன்ஸ் போயாச்சு. கோல்டுங்கிறது கடந்த சில ஆண்டுகளா கடந்து வந்த பாதை, போன 50 வருஷம் ரெக்கார்ட்ல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய பாயிண்ட்ஸ் அது. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, கோல்டுங்கிறது எப்போ வேணாலும் இந்த மாதிரி ரெசெஷன் பீரியட் வரும்போது ஒரு அப்நார்மல் சூழ்நிலை வரும்போது தானாவே அதோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா நிறைய பேர் அதை வாங்க ஆரம்பிப்பாங்க. நிறைய பேருங்கிறது மேபி பப்ளிக்காவும் இருக்கலாம், கவர்மெண்டாவும் இருக்கலாம். அப்போ கவர்மெண்ட்ஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு போர்க்கால சூழ்நிலையோ பதட்டமான சூழ்நிலையோ வந்தா அதிகமான தங்கத்தை இருப்பு வைக்க முயற்சி பண்ணுவாங்க. அப்படி முயற்சி பண்ணக்கூடிய சூழ்நிலை தான் பிரைஸ் ஏறுறதுக்கும் ஒவ்வொரு தடவையும் ஏற்பட்ட சம்பவங்களா பார்க்கலாம். இப்போ நீங்க கவனிங்க, இப்போ எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்க, இந்த கோல்டு இன்னும் எவ்வளவு வரைக்கும் வளர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா $6300 பெர் அவுன்ஸ் வரைக்கும் போறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. 6300. அதனால நிறைய பேர் என்ன பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, $6000 வரும்போது தன்னுடைய ப்ராஃபிட்டை புக் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ப்ராஃபிட்டை புக் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா இன்னமும் கீழே போறதுக்கும் சான்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ப்ராஃபிட்டை புக் பண்ணுவாங்களாங்கிறதுலாம் அப்பதான் நமக்கு தெரியும் இல்லையா? அதுக்கு அடுத்தது லோ, மேக்சிமம் இதோடைய லோ பாட்டம் லைன் இதுக்கு கீழே போகாது அப்படின்னு பாத்தீங்கன்னா $4200 பெர் அவுன்ஸ். இதுக்கு கீழே போக வாய்ப்பில்லை அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. இதெல்லாம் நடக்குமா நடக்காதான் நமக்கு தெரியாது. எக்ஸ்பர்ட் சொல்லக்கூடிய விஷயங்களை உங்களுக்கு நான் எடுத்து வைக்கிறேன். பட் நாம எப்படி புரிஞ்சுக்கணும், நாம எப்படி இதை ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா, நாம டாலர்ல பார்த்தோம்னா நம்ம கன்ஃபியூஸ் ஆகும். நம்ம ஐஎன்ஆர்ல பார்க்கணும். இப்ப ஐஎன்ஆர்ல லாஸ்ட் கிட்டத்தட்ட 50 வருஷம் ரெக்கார்டு இருக்கு. 1965ல இருந்து 2025 வரைக்கும் இல்லையா? இந்த ரெக்கார்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில இன்சிடென்ட்டை நான் ஃபர்ஸ்ட் சொன்னதுதான் என்ன மாதிரி பிரைஸ் சேஞ்ச் நடந்திருக்குன்னு பாருங்க. அதாவது 1995ல ஒரு முறை மார்க்கெட் $500 வரைக்கும்
பர் கிராம் சொல்றேன், பர் கிராம் நம்மளுடைய 24 கேரட் 500 ரூபாய் வரைக்கும் போச்சு. அதுக்கப்புறமா 5 வருஷமா மார்க்கெட் எந்த விதமான மூமெண்ட்டுமே இல்லாம அப்படியே நின்றுச்சு கூட இல்லை, மைனஸ்லேயே 23% வரைக்கும் நெகட்டிவ்ல வந்தது. ஏன்னா அந்த சமயத்துல 95ல ஒரு பெரிய பூம் வந்ததுனால அது ஆட்டோமேட்டிக்கா கரெக்ஷன் எடுத்துக்கிச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2011 பெரிய ஹை டச் பண்ணிச்சு, 3105 ரூபாய் அப்படிங்கிறது. இந்த 3105 ரூபாங்கிறது உங்களுக்கு 2014 பார்த்தீங்கன்னா குறைஞ்சு எவ்வளோ இருக்கு, 2634 ரூபாய், அதாவது 15% மேல குறைஞ்சிருச்சு. ஸோ குறைஞ்சது அப்போ 2011 இருந்து 2018 வரைக்கும் இந்த தங்கம் ஏறவே இல்லை. அந்த கடைசியா அந்த பிரைஸ் 3000 ரூபாய்க்கு வரதுக்கே கிட்டத்தட்ட 7-8 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ இவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆகுது இந்த தங்கம் அப்படின்னா, ஏன்னா ரேட்டு ஓவர் ஹைப் ஆயிடுச்சுன்னா அது திரும்பி வளர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப லேட்டாக தான் கிடைக்கும். ஏன்னா மார்க்கெட்லேயும் குரோத் இருக்கும்ல. அப்போ நல்ல பிஸ்னஸ்லாம் நல்லா நடந்ததுன்னா யாரும் தங்கத்து பக்கம் பெருசாக போக மாட்டாங்க. அப்போ இந்த பிஸ்னஸ்ல ப்ராப்ளம் வரும்பொழுது, நாடுகளுக்கு மத்தியில் பிரச்சனைகள் வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக தங்கத்தை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தது. இங்கே ஒன்றும் இல்லை. அப்போ இது ஒரு ரீசன். இந்த 8 வருஷமா அப்போ இந்த மார்க்கெட் இங்கே கடந்தது ரொம்ப முக்கியமான பாயிண்டா நீங்க பார்க்கணும். 2019 தான் பார்த்தீங்கன்னா 4800 ரூபாய்க்கு மேல, அதாவது 5000 ரூபாய் கிட்ட வந்தது கொரோனா டைம்ல. அப்போ அந்த சமயத்துல இருந்து தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் மார்க்கெட் தொடர்ந்து வளர்ந்துகிட்டே இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது இல்லையா. அப்போ 4500 ரூபாயில இருந்து 7000 ரூபாய் ஆச்சு. 7000 ஆகும்னு யாருமே எதிர்பார்க்கல. 7000 ஆகும்போது கண்டிப்பா 10,000 வரும்னு சொன்னாங்க, அப்பவும் யாரும் எதிர்பார்க்கல. ஆனா எல்லா காலத்திலயும் இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம பண்ணிட்டு தான் இருந்திருப்போம் இல்லையா. கல்யாணத்துக்கு வாங்கியிருப்போம், நகை வாங்கியிருப்போம், எல்லாமே பண்ணியிருப்போம். அதனால இப்போ 18,000 ரூபாய் போயிருக்கு 24 கேரட் கோல்டு. அப்போ இது நீங்க ஐஎன்ஆர்ல பார்க்கும்போது பெரிய ஃபிளக்சுவேஷன் தெரியல. நல்லா நோட் பண்ணுங்க, சைடுவே எடுக்குது. ஆனா பெருசா ஃபிளக்சுவேஷன் இல்லை. டாலர்ல இருக்கிற விஷயம் ஐஎன்ஆர்ல இல்லை. ஏன்னா ஐஎன்ஆர் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்பப்போ விலை ஐஎன்ஆரோட வேல்யூ குறைஞ்சிட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு என்னதான் மார்க்கெட்ல டாலருக்கு ஈக்குவலா கோல்டு குறைஞ்சாலும் கூட ஐஎன்ஆருக்கு ஈக்குவலா பார்த்தா அது குறையாத மாதிரியே ஒரு இமேஜும் இங்க உருவாகுது. இதையும் நீங்க நோட் பண்ணி வைக்கணும் இல்லையா. ரைட். இப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, அப்ப நான் ப்ராஃபிட்டை புக் பண்ணணுமா பண்ணக்கூடாதா, எனக்கு ஏதாவது ஸ்டாப் லாஸ் இருக்கா இல்லையா, அதுதானே உங்களோட கேள்வி. ரைட். நம்ம வாழ்க்கையில சில விஷயங்கள் செய்யவே கூடாது அப்படின்னா, நம்மளோட லைஃப்ல 3 விஷயத்த வித்து ப்ராஃபிட் பண்ணவே கூடாது அப்படின்னா எது எதெல்லாம் தெரியுமா? முதல் விஷயம் லேண்ட், 2வது ஷேர்ஸ், 3வது கோல்டு. இந்த மாதிரியான பொருட்களை வாழ்க்கையில எப்பவுமே என்ன பண்ணக்கூடாதுன்னா லாபத்துக்காக விற்கவே கூடாது. அப்ப இதெல்லாம் விற்கிறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லைன்னு தெரிஞ்சு புரிஞ்சு அதுக்கப்புறம் இதுல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இப்ப குழப்பமே இருந்திருக்காது உங்களுக்கு இல்லையா. அதுக்காக விற்கவே கூடாதுன்னு சொல்லல, 2 காரணத்துக்காக விற்கலாம். ஒண்ணு, நீங்க உங்க குடும்பத்துல ஒரு நல்ல காரியம் நடக்குது, ஒரு கல்யாணம் நடக்குது, பெரிய ஒரு கார் வாங்க போறீங்க, இல்ல ஒரு பெரிய டூர் போக போறீங்க, ஏதோ ஒரு எக்ஸ்பென்ஸ் இருக்கு, அதுக்காக தான் நீங்க சேர்த்து வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ செல் பண்ணலாம். இல்ல வீட்டுல ஏதோ பிரச்சனை, மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ், இல்ல பெரிய கடன், ஒரு பிசினஸ்ல ஒரு பெரிய நொடிச்சு போறீங்க, இந்த மாதிரி சூழ்நிலையில என்ன பண்ணலாம்னா இதை செல் பண்ணி அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம் இல்லையா. அப்போ ப்ராப்ளம் வரும்பொழுது நம்ம இதை செல் பண்ணலுமே தவிர ப்ராஃபிட்டுக்காக இதை விற்கவே கூடாது. நீங்க ஆஸ் எ இன்வெஸ்டரா யோசிச்சு செயல்பட வேண்டிய இடம். அப்ப கோல்டை விற்கவே கூடாதுன்னு அதுக்கப்புறமா அது எந்த ரேட் போனாலும் உங்களுக்கு அதை பத்தி கவலையே இருக்கக்கூடாது. நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. அதுக்குதான் இந்த சார்ட்டை திரும்பவும் நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல வைக்க விரும்புறேன். என்னன்னா, அது எந்த காலத்திலயும் ஹையும் போயிருக்கு, லோவும் போயிருக்கு, அதோட ஓன் ஹையா அதுவே என்ன பண்ணிருக்கு, பீட்டும் பண்ணிருக்கு. கரெக்டா? இது ஏன் உங்களுக்கு பயம் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கோல்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த ஃபார்ம் ஆஃப் வெர்ச்சுவல்ல வைக்கிறீங்க. அதாவது டிமேட்லயோ அல்லது வெர்ச்சுவல் ஃபார்ம் ஆஃப் கோல்டாவோ வைக்கிறதுனால டெய்லி பிரைஸ் மாறும்போது உங்களுக்கு அது தெரியுது, அதனால பதட்டம் வருது. ஆனா உண்மையிலேயே இதை பத்தி பதறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இப்ப நீங்க உங்க வீட்டுல அம்மாவோ ஒய்ஃபோ குழந்தைங்களுக்கோ நீங்க நகை வாங்கி கொடுத்துருக்கீங்க, அந்த நகையோட விலை உங்களுக்கு என்னன்னு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் யாரும் சொல்றது இல்லை. ஆனா அது உங்க பொருள் பத்திரமா இருக்கா? ஏறும்போது சந்தோஷமும் பட மாட்டோம், அதே மாதிரி இறங்கும்போது வருத்தமும் பட மாட்டோம். ஏன்னா அந்த பொருள் நம்ம கையில தான் இருக்கு. கோல்டை நம்ம மெட்டல் ஃபார்ம்ல வைக்கிறது தான் நல்லது. அது ஆர்னமெண்டா இருக்கட்டும், காயினா இருக்கட்டும், அது உங்களோட விருப்பம். பிரைமரியா ஆர்னமெண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணீங்க, ஏன்னா ஆர்னமெண்ட் தான் நம்ம பேங்க்ல வைக்க முடியும், அதனால ஆர்னமெண்ட் இன்வெஸ்ட் பண்றீங்க. மற்றபடி அதீதமா போகுது நிறைய எடுத்து வைக்கிறீங்கன்னா காயின்ஸா எடுத்து வைங்க, உங்களுக்கு வேஸ்டேஜ் எதுவும் இல்லாம இருக்கும். மற்றபடி இதை வெர்ச்சுவல் ஃபார்ம்ல வைக்கிறதுல தான் உங்களுக்கு பிரச்சனையே. அது என்னன்னா உங்களுக்கு பயப்படுத்திக்கிட்டே இருக்கும், மார்க்கெட் ஏறிட்டு இருக்கு அப்படின்னு. அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. 30 வருஷமா கோல்டு வச்சிருக்கவங்க, 100 வருஷமா கோல்டு வச்சிருக்கவங்க காலத்துக்கு அது வளர்ந்துட்டு தான் வந்திருக்கு. எதிர்காலத்திலும் இது வளரதான் போகுது. மேபி ஒரு சைட்வே எடுக்கலாம், இல்ல ஒரு பெரிய டிராஸ்டிக்கலான கீழ் நோக்கி வரலாம். ஆனா எவ்வளவு கீழே வந்தாலும் அது மீண்டும் என்ன பண்ணும், அதோடைய இடத்துக்கே திருப்பி போயிடும். நீங்க பயப்பட தேவையில்லை. இதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. அப்ப நான் இன்னைக்கு இவ்வளவு பீக்ல நான் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னா, இது இன்வெஸ்ட்மெண்ட்டே கிடையாது. கோல்டுங்கிறது இட்ஸ் நாட் அன் இன்வெஸ்ட்மெண்ட். அப்படி நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னங்கிறது சரியா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது வேற, இது உங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி.
இது உங்கள் லைஃப்பில் செக்யூரிட்டியாக செயல்படும். அதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் வாழ்க்கையில் முதலாளாக வந்து நிற்கிறவன் யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த கோல்டாக தான் இருப்பான் இல்லையா? அதனால் கோல்டை நீங்கள் ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்க்கு வைங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்காதீங்க. ஓகே, இப்போது கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் இந்த டைமில் பண்ணலாமான்னு கேட்ட கேள்விக்கு இந்த டைமில் இல்லை, எல்லா டைம்லையும் பண்ணலாம், எல்லா டைம்லையும் பண்ணலாம். ஆனால் எவ்வளோ பண்ணணும் அப்படின்னா, குறைஞ்சபட்சம் நீங்கள் சம்பாதிக்கிறது 100 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க ஒரு மாதத்துக்குன்னா அதில் 5 ரூபாய் எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும், கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணிடுங்க. அப்போ காலத்துக்கும் அது என்ன ஆகும்னா, ஒவ்வொரு மாதமும் நீங்கள் ஒரு சீட்டு போடலாம், இல்லைன்னா ஏதோ ஒரு சம்திங். ஆனால் மந்த்லி நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்கள் சம்பாதியத்தில் 5% மினிமம் என்ன பண்ணணும், கோல்டில் புஷ் பண்ணி வைக்கிறது நல்லது. எல்லா காலத்தையும் கோல்டு உதவிகரமாக தான் இருந்திருக்கு. ஆனால் பெரிய பெரிய ரிட்டர்ன்ஸ் எல்லாம் கோல்டு கொடுத்துருக்கான்னு கேட்டிங்கன்னா, ஸ்டாக்ஸ் அளவுக்கு கொடுத்தது கிடையாது. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், ஸ்டாக்ஸ் அளவுக்கு அது கொடுக்க முடியாது. ஓகேங்களா? அது ஒரு எட்ஜிங் டூலாக தான் செயல்படுது, எட்ஜிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக தான் நீங்கள் அதை பார்க்கணும். அதனால் உங்களுக்கு இப்போ புரிய வைக்க வந்த இடம் என்னென்னா, ஸ்டாப் லாஸ்லாம் போட வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை உங்ககிட்ட மெட்டல் ஃபார்மில் கோல்டு இருக்குன்னா தாராளமாக கண்டினியூ பண்ணுங்கள், டோன்ட் வரி. இன்வெஸ்ட்மெண்ட்டும் 5% ஆஃப் யுவர் சேலரியில் தான் போடுறீங்கிறதுனால இந்த ரேட்டில் வாங்கலாமான்னா இந்த ரேட்லையும் வாங்கலாம். ஒரு காலம் தாண்டி இந்த ரேட்டையும் பீட் பண்ணி அது போயிடும். ஏன்னா 7000 ரூபாய் இருக்கும்போது ஹையஸ்ட் வாங்கவே கூடாதுன்னு சொன்னாங்க, நான் வாங்கினேன். 8700 ரூபாய் வரும்போது வாங்கவே கூடாது, 5000 ரூபாய் போகுது மார்க்கெட்னு பல எக்ஸ்பர்ட்ஸ் உட்காந்துட்டு சொன்னாங்க. ஆனால் நான் அப்பவும் வாங்கியிருக்கேன். எல்லா காலத்துலேயும் கோல்டில் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அதனால் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் சொல்கிறேன், கோல்டு பற்றி இன்வெஸ்ட்மெண்ட்டாக நான் பார்க்கல. அதுதான் புரியுதா? அதுலேருந்து எனக்கு ஏதோ ரிட்டர்ன்ஸ் வந்துடும், அதனால எனக்கு லாபம் வந்துடும், அதை வச்சு நான் ஏதாவது பண்ணிடுவேன் அப்படின்னு நான் பண்ணலை. கோல்டுங்கிறது ஒரு சென்டிமெண்ட். நிறைய நம்ம வந்து ஒரு வீட்டில் தங்கம் வாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு குடும்பம் இருக்குன்னா அந்த குடும்பத்தில் லட்சுமி கடாட்சம் வரும் அப்படிங்கிற சென்டிமெண்ட்டை நான் ஃபாலோ பண்ணுறேன். அதன் அடிப்படையில் இன்றைக்கும் நான் வாங்கிட்டு தான் இருக்கேன். இன்றைக்கும் மாதம் 25,000 ரூபாய் கட்டிக்கிட்டு தான் இருக்கேன். புரியுதுங்களா? ஐயோ இவ்வளோ ரேட் ஆகிடுச்சு அப்படின்லாம் நீங்கள் பார்க்கவே தேவையில்லை. எல்லா காலத்துலையும் கோல்டு உங்களுக்கு கை கொடுக்கும். கோல்டு இஸ் ஆல்வேஸ் கோல்டு. புரியுதா? ஆனால் எங்கே நீங்கள் அதிகமாக சம்பாதிக்கணும், இன்வெஸ்ட் பண்ணணும்னா ஸ்டாக் மார்க்கெட்ஸ். அதில் உங்களோட அறிவையும் டைமையும் ஒழுங்காக இன்வெஸ்ட் பண்ணி நல்லா சம்பாதிக்கிறதுக்கு வழியை பாருங்கள். கோல்டை உங்களுடைய செக்யூரிட்டி டூலாக பாருங்கள். ஓகேவா? நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், நான் கோல்டு ப்ரைஸை எங்கே பார்க்குறேன், எப்படி பார்க்குறேன் அப்படின்னு. இந்த கசாஞ்சி அப்படிங்கிற வெப்சைட்டு இல்லைனா மொபைல் ஆப்பாகவே நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். நான் அதெல்லாம் யூஸ் பண்ணுறேன். இன்றைக்கி சென்னையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான ஹோல்சேலர் இந்த ஆப் வச்சு தான் அன்றைக்கி ப்ரைஸ் வந்து டிசைட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இதில் இருக்க ப்ரைஸை எப்படி நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு மேலே ஒரு ப்ரைஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ரைஸ் என்னென்னா, உங்களுக்கு 22 கேரட்டோட ரேட் என்ன, அதுக்கப்புறம் சில்வரோட ரேட் என்ன பர் கிராம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு தடவை அல்லது 2 தடவை தான் சேஞ்ச் ஆகும். ஆனால் டைம் டு டைம் டிக்கரிங்லேயே மாறுறதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் இன்னொரு ஆப்ஷன் தரேன். இது பாருங்க, இந்த இடத்துல உங்களுக்கு 18,463 ரூபா கட்டுது இல்லையா? இது வந்து இன்க்ளூடிங் டிடிஎஸ், 1% டிடிஎஸ் இருக்கு இதுக்குள்ள. அதனால அந்த டிடிஎஸ் ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அதுதான் 24 கேரட்டுக்கான ப்ரைஸ். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, மேத்தமெட்டிக்கலாக ஒரு கால்குலேஷன் போட்டு பாருங்க. இந்த 18,463ங்கிற அந்த ப்ரைஸை நீங்கள் 1.01ல டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ணீங்கன்னா வர அமௌண்ட் தான் உங்களுக்கு 24 கேரட்டுக்கான காஸ்ட். இது புரிஞ்சிச்சா? 18,280 ரூபா. அதுக்கு அடுத்தது அதை எப்படி 916 கால்குலேட் பண்ணணும், அதாவது 22 கேரட் எப்படி பண்ணணும்னா, நீங்கள் அந்த 18,280 ரூபா இருக்கு இல்லையா, அதை இன்டூ 0.916 அப்படின்னு போட்டிங்கன்னா என்ன ப்ரைஸ் வருதோ அதுதான் உங்களுடைய 22 கேரட்டுக்கான இன்னைக்கு ரேட்டு. 16,744. இதை நான் அப்படி சொல்ல மாட்டாங்க, 16,750 ரூபான்னு போட்டுப்பாங்க, ரவுண்ட் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட், இப்படிதான் ஒரு ப்ரைஸை நீங்கள் லைவ்ல பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ மார்க்கெட்டில் பீஸில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா இதுவும் கொஞ்சம் சிங்க்ரனைஸ் ஆகாமல் தனித்தனியாக ஓடிக்கிட்டு இருக்கும். நீங்கள் அதை வச்சு என்ன பண்ணலாம்னா, மார்க்கெட் இந்த பக்கம் ஸ்ட்ராங்காக இருக்கான்னு பார்த்துட்டு கோல்டு பீஸில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி, அதாவது பை பண்ணுறதுக்கு பிளான் பண்ணலாம். மற்றபடி கோல்டை இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணாதீங்க. கம்யூனிட்டிலேயே நிறைய பேருக்கு நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, கோல்டு பீஸ்டில் உங்களுடைய ஃபண்டை, அதாவது ஃப்ரெஷ் இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்க் பண்ணி வைங்கன்னு தான் சொல்லியிருப்பேனே தவிர, அதை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக உங்களுக்கு நான் ஏன் காட்டலைங்கிறது இப்போ புரியுதா? ஏன்னா இதெல்லாம் ஆபத்து நிறைந்த இடம். எல்லா காலத்துலேயும் மார்க்கெட் வந்து உங்களுக்கு கை கொடுக்கும்னு சொல்ல முடியாது. ஜஸ்ட் பார்க்கிங் அக்கௌண்ட் தான். நம்மளுடைய டைம் வரும்பொழுது அதை என்ன பண்ணுவோம், ஸ்டாக்கை கன்வெர்ட் பண்ணிடுவோம். அதனால இதில் ஒரு பெரிய நெகட்டிவ் நமக்கு வராது ஆஸ் அ கம்யூனிட்டி பீப்புளாக. பட் கம்யூனிட்டியில் இல்லாதவங்க அவங்களுக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா, கோல்டை ஆர்னமெண்ட்டாக வீட்டில் மெட்டல் ஃபார்மில் வைங்க. இந்த மாதிரி வெர்ச்சுவல் ஃபார்மில் வச்சிங்கன்னா பதட்டம் வரத்தான் செய்யும். இதை புரிஞ்சுக்குங்க. இல்லை நான் பரவாயில்ல, எனக்கு எந்த பதட்டமும் இல்லை, நான் கோல்டு பீஸ்லேயே வச்சுக்கிறேன்னா தாராளமாக வச்சுக்கோங்க, பதட்டப்படாமல் இருங்க. ஸோ இதில் வந்து ப்ராஃபிட் புக்கிங் கிடையாது, அண்ட் வாட் இஸ் நாட் ஸ்டாப் லாஸ் கிடையாது. அதுவே தன்னைத்தானே தகவல் வச்சுக்கிட்டு மேலே வரும், பயப்படாது. சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்ன பண்ணணும், லைக் பண்ணணும். கம்யூனிட்டியில் சேரணும்னு விருப்பப்படுறவங்க கீழே லிங்க் கொடுத்துருங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த வீடியோ பாருங்கள். பிடிச்சிருந்தா ஃபார்ம் சப்மிட் பண்ணுங்கள். ஓகே? ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எப்போவுமே காசு பணம் கொடுத்து உதவி செய்யறதை விட நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஐடியாஸ் கொடுங்க, அவங்க லைஃப்பில் மேலே வருவாங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.